So, folks, from the infinite universes, this is Walk Monk. Do not go gentle into that good night. The wise men at their end know dark is right. Because their words had forked no lightning, they do not go gentle into that good night. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக் மங்க் 1891. உங்களுக்கே ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கும், என்னடா ஒரு வாரத்தில் 2 எபிசோடு விட்ருக்கான் அப்படின்னு தோணும். எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். நான் எப்போவுமே கடை இருக்கும்போது தேவையான பொருளாக வாங்கிக்கணும், இந்த கொரோனா மாதிரி சுச்சுவேஷன்லாம். ஏன்னா கடை எப்போ மூடு வாங்கின்னு தெரியாது. ஸோ அது மாதிரி நம்ம பாட்காஸ்ட்டும் போயிட்டுருக்கு. தோணும் போது பேசிடுவோம், தோணும் போது ரெக்கார்டை பண்ணி உங்களுக்கு ஒரு லான்ச்சை போட்டு விட்ருவோங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த செட்டுகளை வரதான் வந்து இந்த ஒரு எபிசோடு. இது ஒரு சிட்டிங் வித் புத்தா எபிசோடு தான். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு இருக்கோ இல்லையா எனக்கு சந்தோஷம். ஸோ இந்த பர்டிகுலர் எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மெனோக்லியாக அப்படியே இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், என்னடா கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருக்கேன்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா பேச போகிற டாபிக் அப்படி. பட் கடைசி வரைக்கும் கேளுங்க, இட் மைட் கிவ் யூ லிட்டில் பிட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ஹோப் அப்படிங்கிறத நம்பிக்கை. அதுக்கு இப்போ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து வாக்மேங்க் வந்து ஒரு புது லோகோ வந்து ரெடி பண்ணேன். அடியேனே வந்து அதை தயார் செய்து நானே வந்து உருவாக்கியிருக்கேன் அந்த லோகோவை. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எபிசோட்ஸ் எல்லாம் ரீவேம்ப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த சீசன் 1 சீசன் 2 எல்லாம் தூக்கினேன். அது ரொம்ப நம்மளே ஒரு சீசனுக்கு தான் ஒரு எபிசோடு பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 ஃபெனாலேன்னு சொல்லி பெண்ண மாதிரின்னு சொல்லிட்டு அப்படியே வெறுசியாக வந்து நம்பர்ஸாக போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ நான் சில பேர் கேட்டாங்க, என்னங்க உங்களோட வாக்மங்க் பாட்காஸ்ட் ஹேக் ஆகிருச்சா, ப்ளே பண்ணாமலே கேட்குறாங்க. பார்த்தவொன்னே இன்னமும் நம்பர்லாம் இருக்குது, சீசன்லாம் காணா போயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ப்ளே பண்ணி கேளுங்க, நான் தான் மாற்றிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் 50 எத்தனை எபிசோடு போட்டிருக்கோம், 57 எபிசோடு தான் வந்துருக்கு நினைக்கிறேன் இது வரைக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ 58 எபிசோடு முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் கரெக்டாக. ஸோ அது வரைக்கும் அப்படியே நம்பர்ஸாக போட்டேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், சீசன் 2 போட்டுட்டு அவ்வளோ பெரிய அப்பா டக்குன்னு கிடையாது. ஆனாலும் பட்ட ஜோ ரோகனே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான் போட்டிருக்காரு எபிசோட்ஸில். 1000 நம்பர் தான் போட்டிருக்கான், சீசன்லாம் போடவே இல்லை, ஃபில்லர்லாம் போடவே இல்லை, அவன் பாட்டு போட்டிருக்கான். நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளா, ஸோ அதனால் அப்படியே போடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ கீப் இட் சிம்பிள் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தி எல்லாமே சிம்பிளாகவே வச்சுக்க போகலான்றதுக்காக தான் இந்த ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஆர்வ கோளாராக வந்து ஹேக்குன்னு கேட்ட நண்பர் அப்பயே வந்து நான் கேட்டேன், டே என்னடா கேட்காமலே சொல்கிறியாடா அப்படின்னு நான். ஸோ அதனால் வந்துட்டு ஹேக்கெலாம் ஆகலை. ஸோ வந்து நம்பர்ஸ் அப்படி ரீநம்பர் பண்ணியிருக்கோம். ஸோ வரப்போகிற எபிசோட்ஸும் இனிமேல் வந்து சீசன்லாம் இருக்காது. ஸோ 58, அடுத்து இது 59 எபிசோடு. அப்படியே இன்றைக்கி 60 போட போகிறேன்னா 60 அப்படியே போட்டுட்டு போயிட்டு போவோம். ஸோ நடுவில் சில செஷன்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அதை கண்டென்ட்டாக மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் அது அவ்வளோ கண்டென்ட்டாக மாற்றுற அளவுக்கு எனக்கு ஒரு நியாயமாக படல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ் வேறு ஆக்சுவலி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. சில பேர் மெயில் கூட அமைச்சிருந்தாங்க. ஸோ அது வேறு எதிர்பார்க்கவே இல்லை. மெயில்ஸ்லாம் நான் சொல்லவே இல்லை, பட் சம் ஆஃப் தம் சென்ட் இமெயில் ஆல்சோ, பெரிய லெட்டர்ஸ் மாதிரி மெயிலில் அமைச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து கண்டென்ட் ஆகும். எனிவே தேங்க்யூ, நிறைய பேர் நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஏன் இந்த வாக்மங்க் என்ன கேட்டிருந்தேன், என்ன ஏதோ வாக்மங்க் பேர் என்ன கேட்டேன்னே மறந்து போச்சு பாருங்கள். வாக்மங்க்னால இங்கே என்ன மாற்றம் அடைஞ்சிங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்விக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, என்னையே வந்து மிக்கிற அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ண எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சில இதெல்லாம் ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. சில பேர் பர்சனலாக மெசேஜை பெருசாக அமைச்சிருந்தீங்க. நிறைய பேர் அந்த ஸ்டோரிக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் சில பேர் வந்து பர்சனலாக எப்படி இந்த வாக்மங்கால் என்னாச்சு, ரொம்ப என்ன சொல்கிறது, என்னென்னமோலாம் போட்டிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக அந்த எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு எபிசோட் தனியாக பண்ணுவோம் நம்ம வந்து அதை பற்றி அந்த ரெஸ்பான்ஸை வந்து. ஏன்னா இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ டு தேங்க் யூ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா வந்துட்டு இப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டும். பட் எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ரெஸ்பான்சஸ். அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த எபிசோட்ஸில். ஸோ ஓகே, வித்தவுட் ஃபர்தர் அடியூ நம்ம வந்துட்டு இந்த வருஷங்கிற பாருங்க அப்படி தான் போயிட்டுருக்கு. வருஷக்கணக்காக பாட்காஸ்ட் போடுறதுனால இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஸோ இந்த சிட்டிங் வித் புத்தா எபிசோடில் நம்ம பேச போகிற டாபிக் வந்துட்டு கொஞ்சம் கிரிம்மான டாபிக் தான். பட் இதை கொஞ்சம் நான் வந்து சட்டிலாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் பண்ணுறேன். அதுக்கு இந்த டாப்பிக்குள்ளே நான் போகிறதுக்கு முக்கியமான காரணம், ஆஃப்டர் லைஃப் சீசன் 3 வந்து நெட்ஃப்ளிக்ஸில் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கே நான் வந்து ஆஃப்டர் லைஃப்னு தான் வைக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் லைஃப்னால் நம்ம வந்துட்டு அந்த சீரீஸை பற்றி பேச போகிறது, அந்த சீரீஸ்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய எசன்ஸ் என்னன்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே போயிட்டு டச் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ
அந்த சீரிஸோட சீசன் 3 வந்திருக்கு. நிறைய பேர் என்னோட பாட்காஸ்ட்டை கேட்டுட்டு அந்த ஆஃப்டர் லைஃப் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. சீசன் 3 வந்துருச்சு, 6 எபிசோட் தான் பார்த்துருங்க. அகெயின் சேம் டெம்ப்ளேட் தான். சீசன் 1 சீசன் 2 எப்படி வந்துட்டு அந்த ஹியூமர் அந்த எமோஷ்னல் ட்ராவல் ட்ரபுலன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த எபிசோடுமே இருக்குது. ரொம்ப ஒரு 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 ஃபுல்ஃபில்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. வீக்கஸ்ட் சீசன்னு சொல்லலாம் சீசன் 3, சீசன் 1 சீசன் 2 கம்பேர் பண்ணுறச்சு. ஏன்னா சில பேரில் அந்த கோவிட் சமயத்தினால சில பேரால் கேஸ்ட்லாம் ரீவேம்ப் ஆயிருக்கு. ஸோ சான்ஸ் கிடச்சா பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்ட்டுக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆஃப்டர் லைஃப் சீரிஸ் வந்துட்டு எந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து டேக்கிள் பண்ணுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்டு மாதிரி கொடுத்துட்றேன். ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை இறந்துடுறாங்க. அவங்க கேன்சரில் இறந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு வாழ்க்கைங்கிறதே ஒரு பெரிய விரக்தியாக மாறுது. அந்த கோவத்தை ஒரு தார்மீகமான கோவம்னு சொல்லி சூசைடல் தாட்டு, அந்த கோவத்தை மற்றவங்க மேலே வந்து உலகமே பிடிக்காமல் உலகத்து மேலே வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு நபர். அவருடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருக்குது, தன்னுடைய அந்த அந்த ஒரு அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீவ்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம துக்கத்தை அனுசரிக்கிறதுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜஸ்லாம் எப்படி வந்துட்டு கடந்து வராருங்கிறது தான் அந்த ஆஃப்டர் லைஃபோட கதை. ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு ரோல் தான். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான என்ன சொல்கிறது, ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃபை பற்றி தான் வந்துட்டு அதில் ஃபுல்லாகவே வந்துட்டு பேசியிருப்பானுங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். க்ரீஃப். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ நான் க்ளப் ஹவுஸில் வந்துட்டு ஒரு செஷன், சும்மா ஒரு 20 பேர் செஷன் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பையன் மேலே வந்து கேட்டான், நான் என்னோடய பாட்காஸ்ட்டோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த சொல்லும்போது அந்த பையன் பேர் ஞாபகம் இல்லை, வெரி சாரி. அவர் வந்து மேலே வந்து சொன்னார், உங்கள் பாட்காஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டை வந்து நான் வந்து இழந்துட்டேன். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பாட்காஸ்ட்டு அதை எப்படி நான் வந்து டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி என்கிட்ட சஜஷன் கேட்டார். அந்த இன்ஸ்டண்ட்டாக அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. பிகாஸ் அது இட்ஸ் க்ரீஃப், ரைட்? அவருடைய ஒரு துன்பம், அவருடைய ஒரு இழப்பு. அதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலிங்கான ஒரு இது சொல்ல முடியும்? ஸோ நான் அப்போதைக்கு சொன்னேன், நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க, எல்லாம் ஆப்வியஸ்லி டெம்ப்ளேட் டயலாக் சொல்லி நான் வந்து முடித்தேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆன்சர்னு சொல்ல முடியாது. வேணால் ஒரு 3வது நபர் சொல்கிறதுனால அவர் கொஞ்சம் இலகி இருக்கலாம், அந்த ப்ராப்ளம் அவர் கொஞ்சம் ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பேச போகிறோம். லூசிங் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அகைன் இந்த டாபிக் கிரிம்மாக போகுது. இதிலிருந்து கொஞ்சம் வந்துட்டு ப்ளீஸ் ஹோல்ட் வித் மீ. பட் இட்ஸ் ரியலி a good topic we have to discuss, especially people who are in that என்ன சொல்கிறது, இந்த மிட் ஏஜ் தாண்டி 30-35 வயது அந்த நபர்களுக்கு வந்து இந்த பாட்காஸ்டுடைய இன்டென்சிட்டி புரிய ஆரம்பிக்கும். சின்ன பசங்க கொஞ்சம் நம்ம வாக்மங்க் பசங்க சின்ன பசங்க சொல்ல முடியாது. அன்றைக்கி ஒருத்தவங்க கமெண்ட் போடுறான், குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ்னு யாரோ ஒருத்தர் போட்டார். ஒரு சின்ன பையனோ 23 வயசு 24 வயசு அவர் போட்டிருந்தார். இன்னையப்பா குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸுங்கிற அப்படின்னு கேட்டேன். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இட்ஸ் அ குட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் மீ. ஸோ அது மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு லைஃப் கிரைசிஸ் போயிட்டுருக்கு. மிட் லைஃப் கிரைசிஸ், குவார்ட்டர் லைஃப் கிரைசிஸ், அந்த கிரைசிஸ், இந்த கிரைசிஸ், ஓல்டு லைஃப் கிரைசிஸ்னு போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு லூசிங் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் லூசிங் யுவர் லவ்டு பர்சன் இன் யுவர் லைஃப் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் தாங்க. அதை வந்து தாண்டி வருதுங்கிறது மிக மிக கடினமான விஷயம். இது ஒரு 24-25 வயது உட்பட்ட நபர்கள் வந்து உணர்ந்திருப்பாங்க. இப்போ வந்து சாரி டு சே திஸ், இப்போ ஒரு யங்ஸ்டருடைய அப்பாவோ ஒருத்தருடைய அம்மாவோ சின்ன வயசுலேயே இறந்துருந்தாங்க, இல்லை அவருடைய அண்ணனோ தம்பியோ இறந்துருந்தார் என்றால் அந்த ப்ராசஸை வந்து ஃபேல் பண்ணிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி பாப்புலேஷன் வந்து 25-26 வயசில் வந்து அந்த க்ரீஃபுங்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்காது. லவ் பிரேக்கப்பு, ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப்பு, இந்த பிரேக்கப்ஸ் எல்லாம் விட்டுருங்க. அது ஒரு பிரச்சனை தான். பட் கம்ப்ளீட்டாக வந்துட்டு, ஏன்னா பிரேக்கப்புங்கிறது வந்துட்டு ஒரு கட்டத்தில் உங்களால் யார் மேலேயும் தவறு இருக்குன்னு உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து அதுலேருந்து உங்களை மீண்டு வர முடியும். பட் எந்த விதமே இல்லாமல் ஒரு ஸ்மூத் கோயிங்காக போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நபர் வந்து டக்குன்னு இறந்து விட்டார் என்றால் வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸ்மூத் கோயிங்லேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒருத்தவங்க வெளியே போகிறாங்கன்னா அவங்க வந்துட்டு எந்த விதமான டாக்ஸிசிட்டிலாம் வெளியே போகிறாங்கன்னா தே மைட் ஹவ் பாஸ்ட் அவே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த க்ரீஃபை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் தெரிஞ்சிங்க. ஃபஸ்ட்டு டினையல்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆங்கர்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்கெய்னிங் சொல்லுவாங்க 3வது. ஸோ ஃபஸ்ட்டு டினையலு, செகண்ட் வந்து ஆங்கர், 3வது வந்து பார்கெய்னிங், 4வது வந்து என்ன பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். நம்மளே அறியாமல் நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போவோம். 5வது ஆப்வியஸ்லி 5வது வந்து அக்செப்டன்ஸ். 5 ஸ்டேஜ் நீங்கள் கடந்தால் தான் அந்த க்ரீஃபை உங்களால் உணர முடியும். நம்ம 5 ஸ்டேஜை கடக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி எடுக்கவே மாட்டோம். ஏன்னா இந்த 5 ஸ்டேஜ் நீ சொல்கிறது வந்து பெரிய வித்தியாசமாக இல்லையே, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியலன்னு தோணும். பட் அது நீங்கள் கடந்தால் மட்டுமே தான் அந்த க்ரீஃப்லேருந்து உங்களால் முழுசாக வெளியே வர முடியும். ஸோ 2வது என்னென்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வருங்க. இப்போ என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க, இப்போ அந்த பையனை சொல்லும்போது என்ன சொன்னான்னா, அந்த பையன் தான் ஆன்சர் தான் பண்ணேன் நான். என் ஃப்ரெண்டு இருந்தால் ரொம்ப சோகமாக இருக்குது,
ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னால் இப்படி இருக்குது, என்னால் வேலை செய்யவே முடியல, ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய கேள்வி வரும். அந்த கேள்வி அந்த பையன்கிட்ட அப்போல்லாம் கவலைப்படாத. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கெடுத்த ஒரு நபர் ஒரு 10 வருடங்களோ 20 வருடங்களோ இல்லை ஒரு 6 மாதம் இருந்தால் கூட உங்களுக்கான ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுத்த ஒரு நபர் உங்களை விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னா நம்ம ஏன் உடனே வெளியே வரணும்னு யோசிக்கிறோம் அந்த துக்கத்துலேருந்து. ஸோ நம்மளால் ஒரு வாரம் அவங்களுக்காக வந்து இந்த க்ரீஃப் வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் டினை பண்ணுறோம். அவர் என்னை விட்டுட்டு வெளியே போயிட்டான், அந்த சோகம் என்னை வந்து அமுக்கிக்கிட்டே இருக்குது, அந்த எமோஷன் பெயின் என்னை வந்து போட்டு அமுக்குது, அதுலேருந்து எப்படியே வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அது பண்ணக்கூடாது. ஏன்னா அட்லீஸ்ட் வி ஓதம். நான் வந்து ரொம்ப ஒரு மாரல் பர்ஸ்பெக்டிவில் பேசுகிறேன். இப்படி ஒரு நபர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வி ஹேவ் டு ஓதம். எனக்கு அந்த பர்சனல் க்ரீஃபை நான் விட்னஸ் பண்ணது என் சித்தி ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்க போன உடனே அவங்க இறந்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தப்பட்டுட்டு இருந்தேன், என்னடா அப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொன்ன உடனே. பட் எனக்கு அதுலேருந்து வெளியே வரணுங்கிற ஒரு சென்ஸ் வந்துட்டு தோணிட்டே இருந்துச்சு. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா எனக்காக இவ்வளோ நாள் வந்து எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டியோ என்னை வந்து கொஞ்சம் விளையாடிட்டு இருந்த என்னோடய சித்திக்காக வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரம் கூட துக்கம் வந்து என்னால் அனுசரிக்க முடியல. நான் என்ன ஒரு மனுஷன், ஐ ஹாவ் டு ஃபீல் தட் பெயின், ரைட்? அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக என்னால் ஃபீல் பண்ண முடியும்ல. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்கும் இந்த எபிசோட்ஸ் உணருமான்னு தெரியாது. பட் யாரெல்லாம் தன்னுடைய லவ்டு ஒன்ஸ் இழந்திருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களால இந்த பாட்காஸ்ட் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா 100% நான் சொல்ல முடியும். ஏன்னா பிகாஸ் ஐம் கோனா டாக் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் who are the persons I lost in my cycle. ஏன்னா இப்போ நான் திரும்பி பார்க்குறேன், எனக்கு இப்போ வந்து 31 வயசு ஆகுது. நான் இப்போ திரும்பி ரீவிசிட் பண்ணி பார்க்கும்போது இப்போ தான் எனக்கு தெரிந்த இவெல்லாம் ஒன்றுமே ஆகாது, இவன் எக்ஸிஸ்டன்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு நபர்கள்னு இருக்கிறவங்களாம் ஒருத்தராக இறந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். என் லைஃப்பில் என்னுடைய மாமாவாகட்டும், ஒரு தூரத்து மாமா ஒருத்தர், தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா, ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் ஒருத்தராக போயிட்டுருக்காங்க. இப்போ தான் நான் ஏஜ் ஆக ஐ எம் லூசிங் திஸ் பீப்புள். இது வரைக்கும் நான் அந்த தாட்டை யோசிக்கிறேன், இவங்க இல்லைனா என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருந்துக்கிடு. இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இந்த கொரோனா சமயத்தில் வந்துட்டு உடம்பு முடியாமல் போச்சு. லக்லி ஹேட் நிமோனியா, பட் கொரோனாங்கிறது பெருசாக இம்பாக்ட் இல்லை. பட் ஒரு நிமிஷம் அவன் உலுக்கிடுச்சு, என்னடா பண்ணுறது, இப்படி ஒரு ஆள் ஆயிடுச்சுன்னா ஆள் இல்லைனா என்ன ஆகும் நம்ம அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்துச்சு. அது வரைக்கும் அந்த கேள்வி வரல. ஸோ அந்த மிட் லைஃப்பை நோக்கி நகர ஒரு பதட்டம், பயம் வருது. எப்போ என்ன நடக்கும்னு சொல்ல முடியலங்கிற ஒரு அன்சர்டன் லைஃபையும் தாண்டி, ஸோ ஓகே இவங்க இல்லைனா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்குமோன்ற ஒரு கேள்வியும் ஒரு கவலையும் எனக்கு உருவாகுதுங்கிறது என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியுது. அது நடக்கலை, பட் நடந்தால் என்ன ஆகும் தோணுது. ஸோ நம்மளுடைய பர்செப்ஷன் நம்ம என்றைக்காக ஒரு இடத்துல நம்ம லவ்டு ஒன்ஸ் இழந்திருப்போங்க. இப்போ கேட்டுட்ருக்க நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்து உங்களோட லவ்டு ஒன் இழந்திருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பாட்காஸ்ட் கேட்டுருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் வந்து அவருடைய தந்தை இறந்திருப்பாருன்னு தெரியும். பட் அவர் அதை பேசும்போது ஹி மைட் கெட் லிட்டில் பிட் எமோஷனல் ஆர் கனெக்டட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அதுதான் நம்ம எதார்த்தங்க. சயின்ஸ் கிவ்ஸஸ், ஓகேங்களா, இது இந்த ஆஃப்டர் லைஃப்பில் சொன்ன ஒரு சூப்பரான டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சயின்ஸ் கிவ்ஸ் அஸ் என்ன சொல்கிறது, சொல்யூஷன் டு பி அலைவ். விஞ்ஞானம் என்பது நம்மை நான் நிறைய நாட்கள் வாழறதுக்கு உதவுது. ஆனால் நம்ம வாழறதுக்கு காரணமாக இருக்க வேண்டியது வந்து எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான டைலாக் அது. இது வாட்டர் லைஃப்பில் சொல்லாட்டியுமே வந்து என்ன சொல்கிறது, கேரன் கிகார்டோட ஃபிலாசபியில் வந்து இந்த எமோஷனல் எப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து ஒரு எமோஷன் தான் அந்த எமோஷன்ஸ் தான் வந்து நம்மளை வந்து வாழ வைக்கிறதுக்கான காரணம். அந்த எமோஷன் இதுவாக வேணும் இருக்கலாம். சந்தோஷம் உங்களோட எமோஷன் தான், துக்கம் உங்களோட எமோஷன் தான். அது மாதிரி ஒரு எமோஷன் இருந்தால் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே டு என்ன சொல்கிறது, ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். இங்கே பெரிய பிரச்சனை என்ன வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் க்ரீஃப் வந்து டினையல் தான். நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்கங்கிறத நம்மளால் ஏற்று அந்த கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக அப்படியே ஷிஃப்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்கலாம், பட் நீங்கள் இப்போ உதாரணமாக இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் பொருத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையோட. என்கிட்ட ஒரு ரஸ்டின்னு ஒரு நாய் வளர்த்தேன். ரொம்ப பெட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, நான் குட்டியிலேருந்தே வளர்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே பெருசாக வந்துட்டு இருந்த நாய். அது ரொம்ப ஒரு அழகான நாய் தான். அவர் 13-14 வயசில் வந்துட்டு இறந்துட்டார். அவர் முடியாமல் போய் இறந்துட்டார். அது வரைக்கும் ரஸ்டியோட விளையாடிட்டு இருந்தபோது ரஸ்டி வீட்டை விட்டு போனோன்னே எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவன் இருந்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவன் தான் எனக்கு அவன் கூட இருக்கான். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் எனி சிப்ளிங்ஸ். எனக்கு வந்து அண்ணன் தம்பி கிடையாது, நான் ஒரே பையன் வீட்டுக்கு. ஸோ எனக்கு ஒரு மிகப்பெரிய பிடிப்பாக இருந்தான் அவன். அந்த நாய் இருந்த வரைக்கும் ரொம்ப மிகப்பெரிய பிடிப்பாக இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்துட்டு என்ன அந்த கிரீவன்ஸ்லேருந்து வெளியே வர முடியல. வீடே காலி பண்ணிட்டு மாற்ற சொன்னேன். எங்கள் வீட்டில் மாலிடலாம், அந்த வீட்டில் இருக்க முடியும். ஏன்னா எப்போ முடிஞ்சு நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலுமே வந்துட்டு அவன் அந்த ஓரத்தில் உட்காந்துருப்பான், வந்து என்னடா கண்டுக்காமல் இருக்கான். அந்த ஒரு பர்சன் இல்லைங்கிறதுனால ஏற்றுக்க முடியல. நான் டினை பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தேன். அது ஒன்றும் இல்லை, அதுலேருந்து எக்ஸ்போஸ் ஆகி வெளியே ஓடணும், நான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். அதெல்லாம் சொல்லுவாங்க, சேஞ்ச் யுவர் அட்மாஸ்பியர் டு எஸ்கேப் ஃப்ரம் ஒரு எப்போவுமே அது ஒரு முக்கியமான அட்வைஸாக தான் பார்க்கப்படுது. எப்போவுமே நீங்கள் ஒரே வீட்டில் இருந்து உங்களோட லவ்
லவ்டு ஒன்ஸோடு இருந்த வீட்டிலேருந்து இறந்தாங்கன்னா நீங்கள் ஒரு அட்மாஸ்பியரை மாறுங்க, எங்கேயாவது போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, வேறு இடத்த பாருங்கள். ஏன்னா நம்ம மெமரிஸ் வந்துட்டு இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் நாட் ஒன்லி பீப்புள், த மொமெண்ட்ஸ். அந்த மொமெண்ட்ஸ் எதோட ரிவால்வ் அரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனோட தான். இப்போ நான் எங்கள் தாத்தா இருந்த வரையும் எங்கள் தாத்தாவோட மூக்கண்ணாடி வந்துட்டு எப்போவுமே அந்த சேரை ஒட்டியே இருக்கும். அவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு மூக்கண்ணாடி மூட்டுருக்கு அவரை காணும். ஸோ எப்போலாம் அந்த சேரையோ அந்த மூக்கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் தூக்கி பறந்து மேலே பட்டால் கூட இங்கே தாத்தாவோட கண்ணாடி இருந்துச்சு, எங்கே போச்சுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து நம்ம வந்துட்டு அந்த ஒரு மனிதரை இழந்து விட்டோம் என்றால் நம்ம வந்து ஒரு பெரிய கிரீஃபுக்கு போகிறோம். ஸோ டினையலை வந்து நம்ம தாண்டி தான் ஆகணும். டினையலை தாண்டாமல் நீங்கள் நேராக அவங்கள பண்ண முடியாது. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு கோவம் வரும், நம்மளே அறியாமல் அந்த உக்கிரம் வரும். நான் சொல்கிறது வந்து ஒரு லவ்டு ஒன்ஸ் நீங்கள் இழந்தவங்களுக்கு அந்த கோவம் புரியும். என்னடா அந்த கோவம் வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற கோவம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்து மேலே இருக்கிற கோவமாக தான் மாறும். அது பிடிப்பே இருக்காது, என்னமே பிடிப்பு இருக்காது. என்னடா போயிடுச்சு, இந்த ஆளோ இந்த லேடியோ போயிட்டாங்க நம்ம லைஃப்பை விட்டு, இனிமேல் நமக்கு இவங்க இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது ரொம்ப ஒரு உச்சக்கட்ட நம்ம கோவத்துக்கு இருப்போம். அந்த கோவத்துக்கு எங்கேயாவது காமிச்சிட்டு அந்த கோவம் ஆக்சுவலாக அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க மேலே இருக்கிற கோவத்தை விட அவங்க கூட இருந்த காலகட்டங்களில் சரியாக அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணலையோன்னு சொல்லி அந்த கில்ட்டு கலந்த கோவம் அது நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். எனக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், மனுஷனுக்கு வந்து எப்போவுமே இந்த ஒரு எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் போதுங்கிற சஸ்டான்ஷியலே வராது. இப்போ ஒரு சூப்பரான லைஃப் வாழ்ந்துருப்பாங்க, ஆனால் இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாமோ அப்படின்னு தோணும், இன்னும் நல்லா ஒரு கட்டத்துக்கு போயிருக்கலாமோ. இப்போ இந்த ரிக்கி ஜெர்வைஸ் வந்து எப்படி அந்த ஆஃப்டர் லைஃப்பில் வந்துட்டு அவன் இத்தனைக்கும் ஹேட் அ பியூட்டிஃபுல் லைஃப் வித் இஸ் ஒய்ஃப், ஷார்ட் லைஃப் தான் பட் பியூட்டிஃபுல் லைஃப், ஆனால் இன்னும் நம்ம வாழ்ந்துருக்கணுங்கிற அந்த ஏக்கம் வந்துட்டு கோவமாக மாறும். அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல்லே பண்ண முடியாது நம்மளால். அது நம்மளே வல்னரபுளாக ஃபீல் பண்ணிப்போம், நம்ம ஒத்துக்க மாட்டோம், நம்ம பயப்படுறோம்னு ஒத்துக்க மாட்டோம். என்னடா பயப்படுறோன்னு சொல்கிறேன்னா, ஆமாம் நம்மளை தாங்கி பிடித்துட்டு இருந்த ஒரு உறவோ ஒரு நபரோ நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இது வந்து நீங்கள் இது சமகாலத்தில் நீங்கள் பிரேக்கப்ஸ்க்கும் பொருத்தி பார்க்கலாம். நான் ஏன் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு ஒரு பர்சனை இழக்கிறத வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த இன்டென்சிட்டி லெவல் வேறு. பிரேக்கப்னா கூட அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் யூ ஹேவ் அன் எமோஷனல் ஸ்டைடு, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால பிரிஞ்சிங்க, பட் இருந்தாலுமே இந்த 5 ப்ராசஸும் பிரேக்கப்ஸ்க்கும் பொருந்தும், அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆனதுக்கும் பொருந்தும். பட் அதை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம், ஆனால் இதை பேசினாலும் அது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே இதோட பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு நம்ம வந்து அந்த ஒரு கோவத்திலே இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டினை பண்ண முயற்சி பண்ணுறோம், நம்ம அதை விட்டு நம்ம போகல, அது எப்படியா கொண்டு வரணும், அது எப்படியா சரி பண்ணணும் தெரியும். இட்ஸ் இன்னெவிட்டபிள், வி கேனாட் பிரிங் தோஸ் பீப்புள் பேக் டு அவர் லைஃப், பட் ஸ்டில் வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். எப்படி ட்ரை பண்ணோன்னா, அதை ட்ரை பண்ணி முடியல அப்படிங்கிறப்ப தான் கோவமாக மாறுது. என்னடா இவ்வளோ பண்ணி முடியல அப்படிங்கிற வெறி வருது, அந்த கோவம் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு இதுவாக மாறுது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பர்சன்ஸை நெருங்கவே முடியாதுங்க. அவன் ஒரு உச்சக்கட்டமாக ஒரு டென்ஷனில் இருப்பான். அவன் ஏன்னா அவனுக்கு தெரியும் இவங்க நம்மளை பரிவாக தான் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளும் பரிவாக தான் பார்ப்போம். என்னடா அப்படி விட்டியப்பா அவனுடைய இப்படி ஒரு லவ்டு ஒன்று போயிட்டாங்களே இந்த ஃபீலிங் இருக்கும். அப்படியே ஒரு பரிவாக தான் பார்ப்பாங்க. அந்த பரிவை வந்துட்டு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. என்னடா அவனுக்கு இப்படி பண்ணுறானுங்க ஏன்னா பிகாஸ் இஸ் ஆல்ரெடி லாஸ்ட் த ஒன் ஹோப். பிகாஸ் ஒரு கட்டத்தில் நம்மளே அறியாமல் நம்ம மனிதர்கள் என்ன தான் நான் வந்து நயலிசம் பேசினாலும், நீங்கள் நயலிசம்ன்ற விஷயத்தையும் அன்றைக்கி கூட ஒருத்தர் போட்டிருந்தார். வாழ்க்கையில் வந்துட்டு இந்த ஃபிலாசபி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எதுவுமே இல்லாமல் பிடிப்பு இல்லாமல் இருக்க நல்லாயிருக்கும். பட் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மளே அறியாமல் வி வில் புட் ஆல் அவர் ட்ரஸ்ட் ஆர் லவ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு அ சிங்கிள் பர்சன் ஆர் அ ஹியூமன் பீயிங். யாராவது ஒருத்தர் நம்ம லைஃப்பில் இருப்பான், அப்படி ஒரு ஆள் நபர் இருப்பான். அது நம்மளை தவிர்க்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் வயர்ட் டு டூ சச் வே. நாம் அனைவருமே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு என்ன சொல்கிறது பதப்படுத்தப்பட்ட உயிரினங்கள் தான். அந்த எமோஷனை நம்ம வந்து தாங்கி ஆகணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு பார்ப்போம் எல்லாத்தையுமே. அந்த நபர் நம்ம லைஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு வலி கஷ்டத்துக்கு மாறுவோம். இப்போ இந்த ஆஃப்டர் லைஃப் அப்படின்னா நம்ம என்ன ஒரு மைண்ட் செட் நமக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை அப்படி கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு உயிர் போயிடுச்சுனாலும் அந்த லைஃப் போயிடுச்சு. ஆஃப்டர் தட் லைஃப் உங்கள் சிச்சுவேஷன் என்னங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஆஃப்டர் லைஃப்னா பிளண்ட்டாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லைஃப் நம்மகிட்ட இருந்த ஒரு லைஃப் வந்து போயிடுச்சு, அந்த லைஃப் போன நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது. இட்ஸ் நாட் அபவுட் யுவர் இண்டிவிஜுவல் லைஃப், இட்ஸ் அபவுட் தட் அனதர் பர்சன், தட் லிவிங் திங் அப்படிங்கிற மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ டினையல் ஆங்கர் முடிஞ்ச அப்புறமேட்டு நம்ம பார்கெனிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரும். பார்கெனிங்னா நம்ம வந்து இது ஒரு டெஸ்பரேட்டானது, நம்ம எதோ பண்ணி பார்ப்போம். அந்த போன நபருடைய மெமரிஸை வந்து ரீகலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்ல வரேன். என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம ரொம்ப நேரம் வந்து டெத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம். இப்போ ஒரு பிரேக்கப்னு வச்சுப்போம். நீங்கள் ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஆகிட்டீங்க, அந்த ஃபஸ்ட் ரெண்டு ப்ராசஸ் முடிட்டு பார்கின் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப்லாம் ஸ்டார்ட் ஆகும். உடனடியாக வந்து ரீபவுண்ட் ரிலேஷன்ஷிப் நோக்கி நகர ஆரம்பிப்பானவன். அவன் 2 ரீசனுக்கு உருவாகும். ஒன்று, நம்மளை விட அவன் நம்மளை வாழ்ந்து காட்டணும், அவனுக்கு முன்னாடி நம்மளை விட்டுட்டு போயிட்டான், அவனை விட்டு நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிற வெறியில் இறங்குறது. இன்னொன்று வந்துட்டு அதுதான்
பிளண்ட்டாக தெரியுற விஷயம் தான். பட் இண்டிவிஜுவலாக சப்கான்ஷியஸாக நம்ம எதுக்கு அந்த பண்ணோம்னா பார்கெனிங். அவங்கக்கிட்ட க்ரியேட் பண்ண மூமெண்ட்ஸை இவங்ககிட்ட க்ரியேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். சில பேர் சொல்லலாம் அது எப்படிங்க லாஜிக் இருக்குது, இப்போ வந்து நான் இப்போ என்னோட பழைய எக்ஸ் பார்ட்னரோட வந்து நான் வந்து காஃபி வந்து அதிகமாக குடிப்பேன் ஒரு குறிப்பிட்ட கடையில்னா, என் நியூ பார்ட்னரை கூட்டு போனால் எக்ஸ் பார்ட்னர் ஞாபகம் தான் வருமே, நான் ஏன் கூட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு டிலே பண்ணுவேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மனசாக தான் எதிர்பார்க்கும். we will try to recreate it because we are trying for a substitute. அதுவும் நீங்கள் ஒரு பர்சனை சுத்தமாக உங்கள் லைஃப்பில் வந்து இழந்துட்டீங்க, ஷி ஆர் ஹி பாஸ்ட் அவே அப்படின்னா வந்துட்டு உங்களால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கான அந்த மொமெண்ட் தான் உங்களை வாழ வச்சுட்டு. ஸோ யூ ட்ரை டு ரீக்ரியேட் இட். உங்களால் தனியாக ரீக்ரியேட் பண்ண முடியாது. தனியாக ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்ணால் மெமரிஸாக மாறிடும், வெறும் ஞாபகங்களாக இருக்கும். ஆனால் அது ஒரு மொமெண்ட்டாக திருப்பி மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு புதுசாக கிடச்ச ஒரு நபர்கிட்ட அந்த மொமெண்ட் வந்து ரீக்ரியேட் பண்ண பார்ப்பீங்க. சில பேர் சொல்ல கேட்டிருப்பீங்களே, இதுவே உங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா எப்படி திரும்ப சொல்லியிருப்பாருன்னு சில அம்மாக்கள் சொல்லுவாங்க, வயசான அம்மாக்கள். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியும் இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா இதுக்கு இவங்க அப்பா இப்படி ரியாக்ட் பண்ணுவார் என் புருஷன், இப்போ அவர் இல்லைங்கிறதுக்காக சொல்கிற இந்த வார்த்தைகள் நிறையா வரும். இந்த வார்த்தைக்கான அடிப்படை அர்த்தம் இதுதான். ஸோ பார்கெனிங் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் அப்புறம் தான் நம்ம டிப்ரெஷனுக்கே வரும். எப்போ டிப்ரெஷன் வரும்னா, இது எதுவுமே கை கொடுக்கல, அவங்க போனவங்க திருப்பி வரவே மாட்டாங்க நமக்குன்னு தெரிஞ்சுக்க அப்புறமேட்டுக்கு ஒரு உண்மை உணர்வு வருது. ரைட்ரா, இது என்ன பண்ணாலும் we cannot replace that person அப்படின்னு தெரிஞ்சிடும். அந்த மனிதரை, அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ நம்மளால் நம் வாழ்க்கையில் மாற்றி வேற ஒரு நபரிடம் பொருத்தி பார்க்கவே முடியாது அப்படின்னு உணர்ந்த அடுத்த நொடி டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க சூசைடல் தாட்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் உருவாகுது. ஏன்னா வி லாஸ்ட் எவ்ரி ஹோப். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறது நீங்கள் நினைக்கலாம் ரொம்ப டைம் கேப் கிடையாது. வித்தின் அ மந்த் எல்லாம் டக்குன்னு நடந்துடும், மைண்ட்லேயே நடந்துடும். நீங்கள் ஒரு புது பார்ட்னரை பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் திங்க் பண்ணி பார்ப்பீங்க, உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது வச்சு பார்க்கலாமான்லாம் யோசிச்சு வந்துடுவீங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே சீக்கிரம் கூட முடிஞ்சு டிப்ரெஷனில் போய் உட்காந்துருவீங்க. ஒன்றுமே நகரவே முடியாத அளவுக்கு ஒரு கட்டம் இருக்கும், இந்த சேட்னஸ் ரொம்ப இருக்கும், அந்த அபிஸ் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வாய்டு, எதுவுமே இல்லாத ஒரு வாய்டு, அது ரொம்ப கொடுமைங்க. ஒரு ஹியூமனுக்கு அது அது எப்போவுமே நடந்துடக்கூடாது. ஸோ அது நடக்க ஆரம்பிச்சும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுலேயே மூழ்கிட்டிங்கன்னா யூ லூஸ் யுவர் லைஃப். அதில் தான் வந்துட்டு இந்த சூசைடல் தாட்ஸு சூசைட்ஸ்ன்னு வந்து அதுக்கப்புறமேட்டு தான் 5th ஸ்டேஜ் ஆஃப் கிரீஃப் தான் அக்செப்டன்ஸ். இதெல்லாம் முடிஞ்சு இந்த டிப்ரெஷன்லாம் தாண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே சரி இதான் வாழ்க்கை, இதில் நம்ம அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம போகணும். ஸோ இது 5 ஸ்டேஜ் ஆஃப் கிரீஃப். இதை எப்படி பொருத்தி பார்க்கணும் நீங்கள் யதார்த்த வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் லவ்டு ஒன்ஸை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க மெமரிஸ் என்னதான் இருந்தாலும் மெமரிஸ் போனாலும் சொல்லிட்டு சில பேரால் மீண்டு வர முடியாத அளவுக்கு இன்னும் மாட்டிகிட்டு இருப்போம் சில நபர் இருப்பாங்க. நீங்கள் அவங்க பிரேக்கப்னு எடுத்துப்போம், நம்ம பிரேக்கப் ஆகி போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, எந்த சண்டையிலே போயிட்டாங்க, ஜஸ்ட் கிவர் பெனிஃபிட். அவங்க மேலே தப்பே இல்லை, உங்கள் மேலே தப்புன்னு வச்சுப்போம். அவங்க மேலே இப்போ அவங்க மேலே தப்பு இருக்கு முடிவாக இருந்துச்சுன்னா அந்த பிரேக்கப் வந்து நீங்கள் வந்து ப்ளேமாக மாற்றிடுவீங்க. அது உங்களை காப்பாற்றும் ஒரு வகையில். ஏன் இந்த பிரேக்கப் காரணம் நான் கிடையாது, அவன் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு சைடு எடுத்துருவீங்க. பட்டு நம்ம மேலே தப்பு இருக்குது இந்த பிரேக்கப்பு காரணம்னா வெளியில் காமிச்சு காட்டியாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வலி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இந்த பர்டிகுலர் இதுலேருந்து வர சொல்ல போகிற விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒருத்தவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க, நம்ம லைஃப்லேயே அவங்க இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்புனா, நம்ம தான் அவங்கள வாழ வைக்கிறோம். இப்போ ஒரு உயிர் நம்ம போயிடுச்சு, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க கூட இருக்கிற ஒரு நபர் வந்து போயிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு we are the legacy for them. நம்ம மெமரிஸ் தான் அவங்கள வாழ வைக்கிது. இப்போ நான் போன எபிசோடில் கொக்கோன்னு ஒரு படம் சொன்னேன்ல, அந்த படம் பாருங்கள். கொக்கோங்கிற படம் என்ன வந்து நஃப்ரெண்டான்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை வச்சு அவங்கள கதைகள் சொன்னால் சொர்க்கத்திலேருந்து வந்து பாஸ் கிடைக்கணும் ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அது யதார்த்தத்தோடு போட்டு போகும். நம்ம இருக்க அந்த கதைகளும் அவர்களுடைய நம்ம வாழ்ந்த வாழ்க்கைகளும் அடுத்தது கடத்தும் போது தான் வந்துட்டு அது வந்து அவங்க கடைசி வரைக்கும் உயிர் வாழ்வாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அச்சீவர்ஸ் கிடையாது. எல்லார் பேருமே கூகுளில் போட்டால் வந்துடுறது கிடையாது. எல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கிற அவனை வந்து இந்த உலகம் நினைவு வச்சுருக்கும். இப்போ ஒரு பெரிய கவிஞனையோ, ஒரு எழுத்தாளனையோ, இல்லை ஒரு திரைக்கதை இயக்குனரையோ, இல்லை ஒரு நடிகரையோ, யாரோ ஒரு உலக ஃபேமஸான ஒரு நபர், ஃபேமில் இருக்கக்கூடிய நபர்களை உலகம் நினைவு வைத்திருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகத்தில் இருக்க நம்ம எல்லாருக்குமே அந்த பொறுப்பு கிடையாது. அந்த பொறுப்புன்னு சொல்ல வரேன், அந்த ஸ்பேஸ் நமக்கு கிடையாது. ஸோ நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை நினைவில் வச்சுருப்பாங்க, நம்ம அவங்களுக்காக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளை விட்டு ஒரு லவ்டு ஒன்ஸ் நம்மளோட வெளியே போயிட்டாங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பு வந்துட்டு அவங்களை நீர்த்து போகாமல் பாதுகாக்கிறது. அதுக்காவது நம்ம உயிரோடு இருக்கணும். உடனடியாக வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு இதான் முடிவு, என் வாழ்க்கையே பிடிக்கல, நான் எப்போ வேணால் சாவ தயாராக இருக்கேன்ற மாதிரி ஒரு மந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம், அந்த டிப்ரெஷனுக்கு போயிட்டோம்னா நம்ம ஒரு பெரிய முட்டாளாயிடுறோம்ல. ஸோ தே லெஃப்ட் ஃபார் அஸ். நமக்கு ஒரு நல்ல மெமரிஸையும் நம்ம ஒரு லைஃப்பையும் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு நபர், வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கான தருணங்கள் உங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம செய்ய போகிற கடைசி ஹானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நீர்த்து போகாமல் பார்த்துக்கிறது.
அது மிகப்பெரிய பொறுப்புங்க. அது நீங்கள் அந்த ஸ்டேஜ் ஆஃப் க்ரீஃபை தாண்டாமல் இருந்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு இப்போ கூட வந்து நான் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு ப்ரௌன் கலர் நாய், நல்லா ஒரு ஹைட்டான ஒரு நாய் ஓடி வரதை பார்த்தேன்னா எனக்கு என் ரஸ்டி ஞாபகம் வரும். நான் ரஸ்டி இப்போ என் ரஸ்டி எங்களை விட்டு போய் வரல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷம் ஆனாலுமே வந்து என்னால் ரஸ்டியோட நான் பண்ண இதை நான் உங்களை கடத்த முடியுது என்னால். பிகாஸ் ரஸ்டி போனோன்னே அந்த டிப்ரெஷன் எனக்கு இருந்தாலுமே வந்துட்டு ரஸ்டி ஒரு நாயாக வச்சு உங்களுக்கு சிம்பிளாக தெரியல. பட் இமேஜின் திஸ் வித் அனதர் பர்சன். ஸோ அப்படி ஒரு நபர் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஸ்பேஸ் அவங்க கடந்தும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அடுத்த உங்களுக்கு இப்போ என் பையனுக்கு சொல்லுவேன், என் அப்பா கிட்ட ஒரு நாய் இருந்துச்சுன்னா சொல்லுவேன். ஸோ வி ஆர் ட்ரைங் டு மேக் தம் கீப் ஆன் லிவிங். ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் மறந்துடும் ரஸ்டியை, எனக்கு தெரியும். என் பையன் வேணால் அவன் பையனுக்கு சொல்லலாம், பட் அவன் பையனுக்கு சொல்லுவானான்னு தெரியாது. தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு சரியாப்பட்டது, உங்கள் அப்பா ஒரு நாள் ரோட்டில் நைட்டு ஒரு 8 மணிக்கு வரும்போது ரெண்டு நாய் சுற்றி போட்டுருச்சுடா, அப்போ வந்து ரஸ்டி தாண்டா என்னை வந்து காப்பாற்றினா, இங்கேருந்து ஓடி வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் ஈ சேவ்ட் மை லைஃப் தட் டைம். ஓகேங்களா? நிறைய கதைகள் இருக்குது அவனை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள் லவ்டு ஒன்ஸை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும். ஷேர் வித் தம். ஏன்னா பிகாஸ் வி ட்ரை டு ஷேர் வித் தோஸ் பீப்புள். உட்காந்து பேசுங்க, கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் வெரி டஃப் திங் டு டூ. ஏன்னா கண்ணு கலங்கும், அழுக வரும், தப்பு கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மொக்காத்தனமாக சொல்லுவாங்க, மனிதர்களை மற்ற உயிரினங்களிலிருந்து மனிதர்களை பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனிதர்களால் சிரிக்க முடியும் அப்படிம்பானுங்க. பைத்தியக்காரன், மனிதரால் சிரிக்க மட்டும் முடியாது, மனிதர்களால் தேம்பி அழ முடியும். மற்ற மிருகங்களும் அழும், ஃபீல் பண்ணும். பட் அந்த க்ரீவன்ஸு ஸ்டேஜுங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவில் அதை ஃபீல் பண்ணாது. நம்மளால் மெமரிஸை வச்சு ஃபீல் பண்ணி அழ முடியும். எஸ், ஐ நோ டாக்ஸ் கேன் டூ இட், கேட்ஸ் கேன் டூ இட், இல்லைன்னு சொல்லவர். பட் ஹியூமன்ஸ் தன்னுடைய கதை மூலமாக தன்னுடைய எமோஷனையும் அழ முடியும். ஸோ மனிதர்களால் தேம்பி நினைவுகளை கூர்ந்து அழுகக்கூடிய சக்தி உள்ளவங்க மனுஷன். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சக்தியை நம்ம வந்து அழுது தப்பு, அழுதா வந்து நம்ம வீக் ஆகிட்டோம். யூ ஹாவ் டு க்ரைங்க. அழாமலாம் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது, அழணுங்க. அழுதா தான் நல்லது, அழுதா ரொம்ப ரொம்ப நல்லது. கோவம் வராது, உள்ளுக்குள்ளேயே அப்படியே பொட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க உங்கள் கூட வாழ்ந்த ஒரு நபர் வந்து ஒரு நபரோ, ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ, ஒரு நாயோ, ஒரு பூனையோ, ஒரு எலியோ, இதோ ஒரு உயிரினோ உங்களுக்காகவே உங்கள் கூடயே இருந்த ஒரு இது வந்து உங்களை விட்டு போனதுக்கு பண்ணுறது, அது கூட அழணும்னா மனுஷன் எதுக்கு இருக்கணும்? அப்படியே கல் மாதிரி இருப்பார் எங்கள் தாத்தா அப்படிம்பாங்க. அழவே மாட்டார். எங்கள் பாட்டி கூட அழலையே. அப்படி சாவலாம் உங்கள் தாத்தா ஒரு பைத்தியக்காரன். இப்போ என் தாத்தா அழாமல் இருந்தான், அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னத்துக்கு? அப்போ அந்த பர்சனுக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ we don't respect, see, our crying for another person is also a show of our respect towards them. இன்னொரு மனிதருக்காக நாம் சிந்தும் ஒரு கண்ணீரும் அவர்களுக்காக நாம் கொடுக்கும் மரியாதை. அவர்கள் தேங்க் பண்ணுறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்து க்ரீவன்ஸை வந்து தேங்க் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். நம்ம ஒரு ஆபிச்சுரின்னு எடுத்து நீங்கள் உட்காந்து இறந்தவர்களை பற்றி பேசும்போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அவங்கள பற்றி கட்டுரை வாசிப்பாங்கள்ல. ஏன் வாசிக்கிறாங்க? இத்தனை வரைக்கும் இப்படி வாழ்ந்தா அப்படி போனா அப்படின்னு. காரணம் என்னென்னா வந்துட்டு அவர்களுக்கு தேங்க் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் உங்களை விட்டு போன நபர்களுக்காக நீங்கள் அழுறீங்கன்னா யூ ஆர் தேங்கிங் தம். லெட் இட் பி எ பிரேக்கப், பி எ பெட்டர் மேன் ஆர் பெட்டர் உமன். அவங்க உங்கள்கிட்ட போனவங்களாகவும் இருக்கட்டும், பட் தே ஹவ் கிவன் யூ குட் மெமரிஸ். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் சந்தோஷமாக வச்சுருந்துருக்காங்கல்ல. அவங்க போகும்போது உங்களுக்கு ஒரு அலாதியான துக்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு மட்டுமே அவங்களை ரிமெம்பரன்ஸாக வச்சு வெஞ்சன்ஸாக நம்ம மாற்ற தேவையில்ல. இப்போ ஒருத்தங்க அதே பர்சன் வந்துட்டு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், இப்போ வந்து நீங்கள் ஜென்யூனாக பிரேக்கப் ஆகி போனப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ அந்த பர்சன் ரிலேஷன் பண்ணி இறந்து போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? எப்படியும் அவங்கள்ட்ட அவங்க இல்லை. ஸோ அப்போ மட்டும் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுத்து திட்டுறீங்களா? அந்த வருமாண்டி படத்தை திட்டுவானே, என்னை விட்டுட்டு போயிட்டு அடி முண்டாண்டினா, அது அந்த கிரீவ்ஸில் அடிப்பார், என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டு அடி பாட்டி அடிப்பார் கமலஹாசன். அது மாதிரி வந்துட்டு கத்திட்டு விட்டுட்டுருக்கீங்களா? அவங்க நல்லது ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம்ல. ஸோ அது மாதிரி ட்ரை டு கிவ் ஸ்பேஸ் ஃபார் இட். இது வந்து அன்பு செய்யுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனமாலாம் சொல்ல விரும்பலை. எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அன்பு செய்வாங்க, உங்களுக்கு நல்லது அது. பிகாஸ் too much of anger and too much of hatred, guilt, yes, we can call our partners or anyone as a bitch or whatever it may be. Sorry to use that word. அவங்க வந்து உங்களை திட்டலாம், இவங்க வந்து அவங்கள திட்டலாம் இருந்தால், பட் ஒன்ஸ் தே லெஃப்ட், ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ தான் திட்டே இருந்தாலும் உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே we have to embrace their presence, the presence which they gave to you before. ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அவர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து ப்ரெசன்ஸ்களையும் நீங்கள் சந்தோஷப்பட்டே ஆகணும். அதான் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செஞ்சுக்கணும் நல்லது. ஸோ இப்படித்தான் நீங்கள் வந்து இந்த ஆஃப்டர் லைஃப்ங்கிற பர்ஸ்பெக்டிவ், நான் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட்டில் பேசுகிற பர்ஸ்பெக்டிவ் அணுகணும்.
இழப்புங்கிறது எல்லாருக்குமே இருந்திருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டோம், எல்லாருக்கும் இழந்திருப்பீங்க. அதுவும் இப்போ அடுத்த கட்ட நீங்கள் இப்போ இந்த பாட்காஸ்ட்டுக்கு சில பேருக்கு ரொம்ப ஹெட் ஆஃப் டைமாக இருக்கலாம். ஏன்னா இந்த பாட்காஸ்ட் கேட்குற என்னோட ஆடியன்ஸோட ஆவரேஜ் ஏஜே பார்த்தீங்கன்னா 18 26 தான் அப்படின்னு வச்சுப்போமே அஃபாவே. ஸோ அவங்களாம் இன்னும் இந்த எக்ஸ்டென்சிவான க்ரீஃபுங்கிற பர்ஸ்பெக்டிவ்லாம் பார்த்த நபர்கள் இருப்பாங்க, பட் கொஞ்சம் கம்மியாகவே இருப்பாங்கன்னு வச்சுப்போமே. மற்றவங்க யாருமே அந்த ப்ராசஸ் போயிருக்க மாட்டாங்க. இந்த பாட்காஸ்ட்டோட வேல்யூ ஓல்டு ஒயின் மாதிரி. நீங்கள் ஒரு 30-40 வயசு தாண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் லைஃப்லேருந்து ஒருத்தவங்களாக போவாங்க, அப்போ உணர்வீங்க. எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் பாட்டியோட கூட பிறந்தாங்க. எங்கள் பாட்டி மீன்ஸ் எங்கள் அம்மாவோட அம்மா. எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவர்கள் வந்து 5 பேர். எல்லாருமே வரிசையாக இறந்துட்டாங்க. எங்கள் கடைசியில் எங்கள் பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 5 பேருடைய ட்ரெடிஷன், அன்பு, கதைகள் வந்து தாங்கிட்டு ஒரு ஜீன் இவங்க தான். அவங்க இறக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒன்று சொன்னாங்க. எங்கள் அக்காலாம் என்னை விட்டுட்டு போயிட்டா, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ அவெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு இப்போ கடைசியாக நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லோரும் போகிறதையும் பார்த்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அது இன்னொரு எங்கள் பாட்டிக்கு ஒரு பெரிய கொடுமை நடந்துச்சுன்னா, எங்கள் பாட்டி உயிரோட்டு இருக்கும்போது சித்தி இறந்து போயிட்டாங்க. எங்கள் சித்தி வந்து உடம்பு சொன்ன, எங்கள் சித்தி முதல்ல இறந்து ஃபீல் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து கல்யாணமே பண்ணிக்கல, உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ஷி ஹேட் அ ப்ராப்ளம், கால் நடக்க முடியாமல் போச்சு. ஸோ கல்யாணமே பண்ணிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க இருந்தாங்க. அவங்கள பற்றி பேசினா நான் ரொம்ப எமோஷனாக இருவேன். ஸோ அதனால் நான் ரொம்ப பேச விரும்பல அதை பற்றி. ஸோ படிக்கையில் தான் அவங்க இறந்து போனாங்க. எங்கள் பாட்டிக்கிட்டே தான் அவங்க இறந்து போனாங்க எங்கள் சித்தி. எங்கள் சித்தியோட சாவு வந்து ரொம்ப கொடுமையான சாவாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 10 வருடங்கள் வந்து படுக்கையாக இருந்து அவங்கள பெட்லேருந்து எடுக்கும்போது நாங்கள் ரொம்ப நாளாக அழுதுட்டேன். அந்த உடம்பெல்லாம் அந்த என்ன சொல்கிறது, அந்த பெட் சோர் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் டு டிஸ்கஸ் தீஸ் திங்ஸ் வித் யூ கைஸ், பட் அதான் ஹேப்பன்ட். ஸோ அவங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, சாப்பாடுலாம் ஊட்டி வளர்த்த ஒரு ஜீவன் வந்துட்டு நான் தூக்குறோம், நானும் எங்கள் மாமாவும் தூக்குறோம். எங்கள் மாமா ஹெல்ப்பே தேவையில்லை. நான் தூக்கும்போது அவங்க இன்னும் ஒரு 25-30 கிலோ தான் இருந்திருப்பாங்க. ஷி வாஸ் ஆன் ஹர் 40s ஆர் சம்திங் லைக் தட். ஷி டைட், அவங்க இறந்துட்டாங்க. ஸோ எங்கள் பாட்டி அவங்க பார்க்கும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் மட்டும் எனக்கு அப்புறமா நீ இப்போ இதை விட கவலைப்பட்டிருக்க மாட்டேன், நீ இருக்கும்போது அந்த க்ரீவன்ஸ் இருக்குல்ல. அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி ஒரு 5-6 வருடங்கள் வாழ்ந்தாங்க. அந்த 5-6 வருடம் எங்கள் பாட்டி அழுகாதனாலே கிடையாது, எங்கள் சித்தி நினச்சி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியும், இவ ரொம்ப கஷ்டப்படுறாளே, நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு போயிடலாண்டின்னு சொன்ன எங்கள் பாட்டி. அவங்க போனப்புறம் அவங்கள ஏற்றுக்க முடியல. ஸோ நம்ம எமோஷன்ஸ் அப்படி தாங்க வேலை செய்யும். நம்ம க்ரீவன்ஸுங்கிறது அப்படி தான் இருக்கும். நம்ம அடிக்கும், போட்டு பொழந்துக்கிட்டே இருக்கும். தந்தைகளை இழந்த மகன்கள், தாய்களை இழந்த மகள்கள், வைசி வர்சா, எல்லாருக்குமே அந்த வலி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அவங்கெல்லாம் ஈஸியாக கடந்து போயிடுறோம் ஒரு கர்ட்டசியில். அந்த மொமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடுமை, ரொம்ப கொடுமை. பட் அவங்க அதை ஓவர் கம் பண்ணி வாழ்கிறாங்க. பட் அவங்களுக்கான டியூட்டி என்னன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ எனக்கான டியூட்டி என்ன பார்க்குறேன்னா, எங்கள் சித்தியை நினைக்கும்போது அட்லீஸ்ட் நான் உங்கள்கிட்ட நான் பேசும் லைட்டாக எனக்கு ஒரு கலங்குனுச்சு கண்ணு, நான் இல்லைன்னு சொல்லி நான் பெருமையாக சொல்லுவேன். பிகாஸ் ஐ எம் கிவிங் ஹர் தட் ரெஸ்பெக்ட். ஏன்னா ஐ நோ ஹர், பிகாஸ் ஷீ கேவ் ஹர். அப்போ முடியாத போய் கூட எனக்கு உதவுனாங்க, எனக்கு குளிப்பாட்டினவங்க. எங்கள் அம்மாலாம் பெருசாக என்னால் பார்த்துக்க முடியும், எங்கள் அம்மாவில் என்ன பார்த்துக்க முடியும். பிகாஸ் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்த சமயத்தில் பார்த்துக்க முடியும். சித்தியாக என்ன பார்த்துக்கிட்டாங்க, நொண்டி அப்போயே கொஞ்சம் நொண்டி நடப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். ஸோ அவங்களுக்காக நான் எப்போ வேணால் அழலாம், தப்பு. இப்போ கூட இந்த பாட்காஸ்ட் முடிச்சுட்டு நான் நினச்சி அழுவேன் 1/2 மணி நேரம். ஐ ஹேவ் தட் ரைட்ஸ் டு டூ இட் அண்ட் ஷீ ஹேஸ் த ரைட்ஸ் டு கெட் தட் கிரைங். அவங்க இறந்ததுக்கப்புறம் ஹெவனுக்கு போகிறாங்களா ஹெல்லுக்கு போகிறாங்களாங்கிற பர்ஸ்பெக்டிவ்லாம் அப்புறம் போகலாம். இஃப் ஐம் கோனா டெல் யூ, செத்ததுக்கப்புறம் நான் ஹெவனுக்கு போவேனா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்குறான்னா, போவாடான்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அவன்கிட்ட போயிட்டு நான் வந்து ப்ரோக்ரஸிவாக ஏத்திசம் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ அதே சென்ஸை தான் இங்கே பொருத்தி பார்க்கணும் நீங்கள். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஹோப்பு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல. ஸோ அந்த ஹோப்பு அவங்க போனப்புறமும் நம்ம கேரி பண்ணியே ஆகணும் நமக்குள்ளே நம்மளே. நான் நினச்சிப்பேன், சரி ஓகே இருந்துட்டு போட்டு நல்லா இருப்பாங்க. ஈவன் தோ ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் ஆர் ஈவன் எவ்ரிதிங் லைக் தட். வென் இட் கம்ஸ் டு இண்டிவிஜுவல் பர்சன், இது வந்து ஹிப்போக்ரட்டிக்ங்கிற பர்ஸ்பெக்டிவில் வராது. இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்ஷனில் வந்துட்டு எனக்கு ஒரு பிடிப்பு தேவைப்படுங்க. சித்திக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க நல்லா இருக்காங்க, பூமியில் கஷ்டப்பட்டாங்க, அவங்க அங்கே நல்லா இருந்துட்டு போட்டுமே நினைக்க கூட தப்பு, எனக்கு உரிமை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு உரிமை நம்ம எல்லாருக்குமே உண்டு. ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த உரிமைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் படி அவங்கள நினச்சி அழறது தான். ஸோ நீங்கள் வந்து கவலைப்படலாம், அழலாம், தப்பு கிடையாது. உங்களை விட்டு போனவங்க நினச்சி நீங்கள் வந்து வருத்தப்படுறதோ பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் எ ரே ஆஃப் ஹோப் ஃபார் யூ. நம்மளை விட்டு வாழ்க்கையில் ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி வி ஆர் தேர் கக்கூன். அது நம்ம உடம்புக்குள்ளே போன ஆவி மாதிரி அவங்க மெமரிஸ் தான் அவங்கள வாழ வச்சுட்ருக்குன்னா, அந்த மெமரிஸை நம்ம வந்து பாதுகாக்க வேணும். அவங்கள நீங்கள் எப்போ மறப்பீங்கன்னா அவங்களுக்காக அழுத நிப்பாட்டும் போது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுக்காக என்ன காலம்பூரா அழுதுட்டு இருக்க சொல்கிறியான்னு தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போதெல்லாம் எங்கேயாச்சும் அவங்கள பற்றி பேச நான் கலைஞ்சினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக வேண்டிய தேவை கிடையாது. கவலைப்பட, கண்ணை விட்டு அழுதுடலாம். இப்போ கூட வந்துட்டு எங்கள் சித்தி வந்து எங்கள் அம்மா எங்கள் சித்தி நினச்சி அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவள் இருந்த வரைக்கும் இப்படி இருந்துச்சு, அவள் இருந்த வரைக்கும் கணக்கெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டா, இது அழுதுதான் இருந்தாங்க.
ஸோ இட் happens to you all. we all gonna die one day. வாக்முக் இஸ் gonna die one day. நான் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அட்லீஸ்ட் எனக்கு இந்த பாட்காஸ்ட்னு ஒன்றாவது இருக்குது, ரெக்கார்டட் ஆடியோஸ்லாம் கேட்டுக்கலாம். என் பையனோ என் வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தரோ ஓகே அப்படின்னு கேட்டுக்கலாம். பட் இட்ஸ் லைக் தட் ஒன்லி. இந்த ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் நகரும்போது உங்களுடைய பிடித்தவர்களை இறந்து விட்டீர்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் அழுவது தவறு கிடையாது. அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க உங்கள்கிட்ட போயிட்டாங்கன்னா புரிஞ்சுக்குங்க. உங்களை நீங்கள் வருத்தி கொள்வது அவங்கள வருத்தி கொள்கிற மாதிரி, அவங்கள வருத்துற மாதிரி. ஆல்ரெடி போயிட்டாங்க அவங்களுக்கு. ஒருத்தர் உங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க போகிறாங்கன்னா, அவங்க இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே அதிகமாக லவ்டு ஒன்னா நீங்கள் அதிகமாக பாசம் வச்சுருக்கீங்கன்னா ஈக்குவலாக அவங்களும் பாசம் வச்சவங்க தான். அட்லீஸ்ட் நீங்களாவது இங்கே இருப்பீங்க. அவங்க நீங்கள் சட்டைனா அவங்களுக்கு தெரியும். அவங்க போயிட்டாங்கன்னா இறந்துட்டாங்கன்னா நமக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எங்கள் சித்தி எடுத்துங்களேன். இப்போ எங்கள் சித்தி இறந்துட போகிறாங்கன்னு தெரியும். இறந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நான் இருப்பேன், அவங்க நினைவுகள் எனக்கு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இண்டிவிஜுவலாக. பட் எங்கள் சித்தியோட பொசிஷனை வச்சு பாருங்கள். ஐயோ இவனை விட்டுட்டு போகிறோமே, நம்மளோட அக்கா பையன் ரொம்ப பாசமாக இருந்த பையன் விட்டு போகிறானே. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது செத்ததுக்கப்புறம் என்ன போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு டிஸ்டார்டடான ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நபராக அவர்கள் உயிரை விடும்போது அவங்க எந்த விதமான இதுவுமே, அதான் ஒரு மக்களையெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஆசையோடு இறந்துட்டாங்க, ஆசையோடு இறந்து விட்டார், கனவுகளோடு இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி ஆயிடுது இல்லை. இப்போ அவங்க நிலைமை அவங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் எவ்வளோ பெட்டர். தே ஆர் த விக்டம். நம்ம சொல்லுவோம் என்னை விட்டுட்டு நீ போயிட்டல, நீ இறந்து போயிட்டல, என்னை விட்டுட்டு ஒரேடியாக போயிட்டல, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கோவப்பட்ட உண்மையான காரணம் அவங்க தான் ஃபீல் பண்ணணும். அன்பார்ச்சுனேட் அவங்களாம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ கிரீவன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் அவர் லைஃபுங்க. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய காலகட்டத்துக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்தணும்னா நீங்கள் மனிதர்களை இழக்க தான் போகிறீங்க. இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது நடப்பீங்க. அன்றைக்கி நடக்கும்போது அவங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி வருத்தப்பட்டு அழுது தான் ஆகணும். அது நீங்கள் இழந்து ஒரு 10 வருஷம் கழித்து பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, 50 வருஷம் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா லூசிங் அ பர்சன் இஸ் வெரி மச் என்ன சொல்கிறது இன்டென்ஸ் எமோஷன் ஃபார் அஸ் டு கோ த்ரூ. அது பல ஃபேஸஸை தாண்டி போகும். எந்த கட்டத்தில் எப்படி நகரும் எப்படி போகும்னே சொல்ல முடியாது. சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்களே இப்போ இவன் போனதுக்கப்புறம் அவன் போனது அதெல்லாம் நம்ம சில்லியாக தோணும். வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வேறு வழியே இல்லையா? இப்போ அதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் சொல்யூஷன் நினச்சிட்டானுங்க. அது இல்லைடா, அது இல்லை அவங்களுக்கு. என்ன நம்ம சொல்கிறதே கிடையாது. நம்ம எங்கே சொல்கிறோம், ஒருத்தன் உன்னை விட்டு போயிட்டான், அவங்கள விட்டு இறந்துட்டாங்கன்னா உனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குடா, அவங்களுக்காக நீ சேர்ந்து வாழ்ந்தாகணும்டா. ஆனால் அவங்களுடைய மெமரிஸை நீ கேரி பண்ணுற, அது உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னா இவனுக்கு அந்த சாவணுங்கிற எண்ணமே வராது. ஈவன் தோ இல்லை சிம்பிள் பிரேக்கப் ஐம் சேயிங். அவன் போனால் என்னடா, அவகிட்ட ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஃப்ரம் ஹர். அவன் போனால் என்ன, அவங்ககிட்ட நிறைய கேட்டுட்ருக்கேன்னு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சொல்லிக்கிற தப்பு கிடையாது இல்லை. ஸோ அப்போ இருக்கும்போது அதை சொல்ல மாட்டோம். நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன சொல்லிடுறோம், சூசைட்லாம் பண்ணிப்பியா, இதெல்லாம் கவலைப்பட்டுருப்பியா, வருத்தப்படா, எல்லாம் சரியாக போயிடும், நீ சொல்லோடா மயிறு. அவன்லாம் அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம அந்த எமோஷனல் அட்வைஸ் நம்ம ஈஸியாக கொடுத்துருவோங்க. நம்ம சொசைட்டியில் இருக்கிற பெரிய பிரச்சனையே அதான். ஓகேங்களா? எமோஷனல் அட்வைஸ் நம்ம அதுவும் தமிழ் சொசைட்டி இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப அசல்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. மச்சான் அதெல்லாம் கவலைப்படாரா, சரியாக போயிருண்டா, எனக்கு புரியுதுடா, உனக்கு என்ன புரிஞ்சிச்சு, ஒன்றும் புரியல. அவனுக்கு தான் அந்த சிச்சுவேஷன் தெரியும். ஸோ அவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது ஆமாம் மச்சான் பிரச்சனை தான், அழு மச்சான் தப்பு கிடையாது, உனக்கு இதான் ப்ராப்ளம், ஆமாம் மாப்பிள கஷ்டம் தான் மாப்பிள, என்னால் புரிஞ்சுக்க முடியாத சுச்சுவேஷன். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன்டி, நீ என்ன பண்ணணும்னா அவன் போயிட்டாருன்னா அவரோடைய பொறுப்பும் உங்ககிட்ட தான் இருக்குது. அவருக்காக நீ வாழ்ந்து தான் ஆகணும். உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ உங்கள் தங்கையோ உங்கள் காதலனோ உங்களை விட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னா, இறந்துட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கான வாழ்க்கையும் நீங்கள் வாழ வேண்டும். அப்படி நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த அம்பிஷியஸ் லைஃப் நான் சொல்ல வரல. யூ ஆர் கேரிங் தேர் மெமரிஸ். அட்லீஸ்ட் வி கேன் டூ தட் ரைட். நமக்காக அவ்வளோ செய்தவர்களுக்காக நம்ம உயிரோடு இருந்து அவர்களுடைய நினைவுகளே அவங்களோட வாழ்ந்துட்டு போகிறதுனால அது அவங்க செய்கிற ஒரு நன்றி கடன் தான். நம்ம என்னடா நன்றி கடன்கிற அதுங்கிற கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப பூமரிஷாக தான் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலி பாருங்கள், தேர் ஆர் சம் வேர்ட்ஸ், சம் எமோஷன்ஸ் கேனாட் பிகம் பூமர். அதில் முக்கியமான ஒன்று க்ரீஃப். இப்போ சொல்லுவானுங்க, நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ஜூமராக மாதிரி நீங்கள் 2K கிட்ஸ் மில்லினியெல்லாம் தாண்டி அடுத்து ஜென்ஸி, இன்னும் நீங்கள் ஜென் ஆல்ஃபான்னு எங்கே போனாலும் சரி, உங்களுடைய எமோஷன்ஸ் மட்டும் மாறாது. எமோஷன்ஸ்க்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் மாறாது. ஓகேங்களா? க்ரீஃப் இஸ் ஒன் ஆஃப் தட். ஸோ அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு 100 வருஷம் கழிச்சு அடுத்த ஜென் ஆல்ஃபாக்கு அப்புறமேட்டுக்கு ஜென் ஒமேகா, நான் சும்மா சொல்கிறேன், ஜென் பேட்டா, ஜென் ஒமேகா அப்படின்னு வரட்டமே. ஜென் ஒமேகா அப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க, அப்போ இருக்கிற செத்துட்டான்ப்பா அப்படின்னு போயிடுவானா, போக மாட்டான்ல, அவனும் ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் வி ஆர் வயர்டு டு ஹாவ் எமோஷன்ஸ், வி ஆர் வயர்டு டு பிலீவ் அதர் ஹியூமன் பீயிங்ஸ், வி ஆர் வயர்டு டு ஹாவ் ஃபெய்த் ஆன் தம், வி ஆர் வயர்டு டு லவ் தம், தே ஆர் வயர்டு டு லவ் அஸ் அப்படின்னு வயசு வருஷாக தான் போயிட்டு இருக்கும்.
ஸோ இதுதாங்க வந்து வாழ்க்கை. இந்த பர்டிகுலர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் தாங்கி கொண்டு நகர்கிறோமே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது. வி ஆர் தேர் வெசல். ஓகேங்களா? இந்த சாவி கூடு விட்டு கூடு பாயெல்லாம் இல்லை, நம்ம வெசலாக இருக்கும். பிகாஸ் அவர் மைண்ட் இஸ் அவர் வெசல். இப்போ வயசானதுக்கு அப்புறமேட்டு நம்ம 60-70 வயசுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஞாபகம் இருக்காதுங்க, நம்மளே மறந்துடும், நம்மளே மறக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த ஸ்பேஸ் வரைக்குமாவது அவர்கள் நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த கிரீவன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப உதவும். நீங்கள் உங்களை நீங்கள் துன்புறுத்திக் கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்களை துன்புறுத்துகிறீர்கள், அவர்களுடைய இழப்பை நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள்னு அர்த்தம். ஸோ கிவ் தம் த ஸ்பேஸ். அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணலாம், சிச்சோ இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கலாம். ஆனால் அவங்கள பற்றி யோசிக்காமல் இருக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க, அவங்கள மறக்க முயற்சி பண்ணாதீங்க. என்னடா இப்படி சொல்கிற, நானே இந்த இதுலேருந்து மறந்து வரணும்னு இருக்கேன், நான் புரிஞ்சுக்கிங்க, நான் அவங்கள மறக்க முயற்சி பண்ணேன்னு சொல்லும்போது இழப்பை அவங்க இழந்துட்டோங்கிற நினைவு உங்களுக்கு ஆணி அடித்த மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அதை நீங்கள் மறந்துடுவீங்க, மறக்கிறது உங்கள் இஷ்டம். பட் அவங்களோட நல்ல மெமரிஸை மறக்காதீங்க. என்ன தப்பாயிட போகுதுங்க? ஒரு 10 நிமிஷம் யோசித்து அவங்க நினச்சி அழகுன்னு தப்பாயிட போகுது. அப்போ அழும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, நம்ம மறந்துடுறோங்க. இப்போ எங்கள் சித்தியை பற்றி நீங்கள் நான் பேசுகிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லைல்ல, பேசும்போது ஞாபகம் வருது. நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு 6 மாதம் உங்களை யோசிக்கல. நான் என் வேலைகளை பார்த்துட்ருக்கேன், பல ப்ரெஷர்ஸ் அப்படி போயிட்டுருக்கு. பட் என்றைக்கா ஒரு நாள் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்லை, அன்றைக்கும் நான் ஒரு இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம்ல, இந்த மெமோரியல் டேஸு போய் உட்காந்துக்கிட்டு அழகுது, இந்த திதியெலாம் சொல்ல மாட்டேன் நான், மெமோரியல் டேஸ்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? இறந்த நாள் ஞாபகம் வச்சு துக்கத்தை அனுசரிக்கணும்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? அன்றைக்கி ஒரு நாளாக அவங்க நினைக்கடா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்படி தான் நம்ம நகர்றோம். தயவு செஞ்சு whenever you are going through a process of grievance, accept that. ஏன்னா நீங்கள் யங் ஆடியன்ஸ் என்னை கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இதை கண்டிப்பாக சொல்கிறேன், சில பேரோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன விஷயங்களில் சில பேர் எமோஷன் கூட ஆயிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் ஹோல்ட் யுவர் ஹார்சஸ். இன்னும் நீங்கள் ஒரு 30-40 வீடு தாண்டி விட்டீர்கள் என்றால் ஒரு விக்கெட்டாக முன்னாடி விழுவும். டெய்ல் அண்டு பேட்ஸ்மேன் மாதிரி இருப்பீங்க நீங்கள். நான் இருப்பேங்க, எல்லாம் அப்படி தான். என்ன தான் நம்ம இங்கே இப்போ நயலிசம் புத்தி சத்தியம் கலந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுன்னு பேசினாலும் இண்டிவிஜுவல் ஹியூமன்ஸ் எமோஷன்ஸ்க்கு ஒரு ஹிப்போக்ரட்டிக் சென்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. அப்போ தான் யோசிப்பீங்க, ஆகா இந்த ஆள் இப்படி போயிடுச்சு. நான் உடனே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்போது அவர்களுடன் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள்ன்ற மாதிரிலாம் டைலாக் சொல்ல மாட்டேன். இருக்கும்போது தே ஹேவ் தேர் ஓன் டைம், யூ ஹேர் ஓன் டைம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதை பண்ணுறீங்க, பண்ணாமல் போங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் பட் ஒன்ஸ் தே ஆர் கோயிங் to fade away from your life, it is your duty to remember them. So do that always. At the same time, always understand, அவர்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதுமே இருந்தது. அதையும் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அவங்க நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் ஆகாது. ஏன்னா அந்த ஆளோ அந்த பெண்ணோ, இப்போ உதாரணத்துக்கு அந்த நபர் உங்கள் அப்பாவோ, அந்த அவங்க அப்பா மீன்ஸ் அந்த பையனோட அப்பாவோ அந்த பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ இறந்தாங்கன்னா, என் பிள்ளைய விட்டு போகிறோமே, இது நல்லா சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு ஒரு கவலையில் தான் அவங்க கண்ண விடுறாங்க. ஸோ அவங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அவங்க நினைவு வச்சுக்கிறதையும் தாண்டி அவங்களுக்காக நாமளும் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். அவங்களுக்கும் சேர்த்து அனுபவிக்காத உங்களோட இஷ்டம், அனுபவிக்கணும். பிகாஸ் தட் இஸ் ஆர் டியூட்டி. இதெல்லாம் வி ஆர் ஜஸ்ட் பேயிங் ஹொமாஜ்னு சொல்லுவாங்க, அது ரெஸ்பெக்ட். அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ரெஸ்பெக்ட். என்ன நடந்தாலும் கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க, மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் இழந்த ஒரு மனிதருடைய அந்த ஒரு சூதிங் சென்சி, அந்த அவுராவையும் நீங்கள் வேற ஒரு மனுஷர்கிட்ட கிடச்சிரும் ஈஸியாக. பர்ஃபெக்டாக ஃபோட்டோ காப்பியாலாம் கிடைக்குமானாலாம் தெரியாது, பட் அந்த அவுராவை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதையும் நீங்கள் அனுபவிச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்காக இதை விட்டுறக்கூடாது. நீ அவளுக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சிட முடியாது, அவருக்கான ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க முடியலாம் யோசிச்சிட முடியாது. பட் இதையும் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும், அதையும் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் யூ கேன் டூ டு சர்வைவ் த கிரீவன்ஸ். ஓகேங்களா? என்னடா ரொம்ப ஒரு டார்க்கான ஒரு வாக்மங்க் எபிசோடு மாதிரி ஆயிடுச்சேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. பட் நான் சொன்னதுக்கு பின்னாடி இருக்க அண்டர்லைனிங் ஃபேக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புத்தா என்ன சொல்கிறாரு? அக்செப்ட் த பெயின் தான் சொல்கிறாரு. சிம்பிள், அக்செப்ட் த பெயின். கிரீவன்ஸ் இஸ் ஆல்சோ அ பெயின். ஒரு பெயின், அந்த வலியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறேன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அனுபவிங்க, தப்பே கிடையாது. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது ஸோ இதெல்லாம் நம்ம செய்யலையோ அப்படின்னு நம்ம தோணக்கூடாது. ஸோ பரவாயில்ல, ஸோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ இட்ஸ் யுவர் என்ன சொல்கிறது, இட்ஸ் யுவர் ரைட் டு டூ தட்.
டியூட்டி கூட சொல்ல மாட்டேன், இது உங்களோட உரிமை, நீங்கள் தார்மீக உரிமை செய்யுங்க, அழுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம அழாமல் அவங்களுக்கு யார் அழ போகிறா, ஓகேங்களா? ஸோ அதனால் அதை நம்ம செய்ய வேண்டிய என்னோட மிகப்பெரிய கடமை. இந்த பர்டிகுலர் எபிசோடு கொஞ்சம் வந்து டார்க்காகவும் க்ரீவாகவும் ஐ மீன் ரொம்ப அழுத்தமாக க்ரிம்மாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வெரி சாரி. இதை பற்றி யாராவது ஒருத்தர் பேசியாகணும், நான் பேசியிருக்கேன், அவ்வளோதான். எப்போ பார்த்தாலும் பூக்கள் பூக்கும் நந்தவனமாகவே மட்டும் வாழ்க்கை இருந்துச்சுன்னா வாழ்க்கை போர் அடிச்சிருங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த மாதிரி டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நல்லது நான் ஃபீல் பண்ணேன். எஸ்பெஷலி இந்த ஆஃப்டர் வெப் சீரிஸ் பார்த்த உடனே எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு, இது எப்படியாவது வந்து நம்ம வந்து பாட்காஸ்ட்டில் பேசிடணும். இது லிசன்ஸ் போனாலும் கவலை கிடையாது, போகாட்டியும் கவலை கிடையாது, ஒரு 4 பேராக இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வாரத்தோட 2வது பாட்காஸ்ட்டை நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க, நானும் சந்தோஷப்பட்டுங்க. அடுத்து எத்தனை மாதம் கழிச்சு வரப்போகுது யாருக்கு தெரியும். ஸோ எனிவே இதுதாங்க மேட்ரு. ஸோ இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவும் கொஞ்சம் டிப்ரெஸிங்காக இருந்துச்சுன்னா வெரி சாரி. பிகாஸ் ஏன்னா யாருக்கு டிப்ரெஸிங்காக இருக்கோ இல்லையோ அந்த லவ்டு ஒன்ஸ் யாராவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நான் முதல்ல சொன்ன மாதிரி கோ த்ரூ தட் ப்ராசஸ் அகெயின். யூ ஆர் தேர் டு லிவ் ஃபார் தெம் ஆல்சோ. உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் மட்டும் கிடையாது, அவருக்காக சேர்ந்து நீங்கள் வாழ்கிறீங்க, அவங்களுக்காக சேர்ந்து வாழ்கிறீங்க. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ இதாங்க கிரீவன்ஸ் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ அழுங்க, தப்பு கிடையாது, தேம்பி கதறி அழுங்க. ஸோ நான் எங்கள் சித்தி நினச்சி கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஃபீல் பண்ண போகிறேன், இப்படி தான் நான் பண்ண தான் போகிறேன். ஸோ அதை நான் பண்ணுவேன். எனிவே தட் இஸ் த எண்ட் நோட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாட்காஸ்ட். யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இதை டினை பண்ணிட்டே இருக்காங்க, இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா துக்கத்தை பேசவே மாட்டானுங்க. துக்கத்தில் பங்கெடுத்துப்பேன் பாருங்க, துக்கப்படக்கூடாதுன்னு பாருங்க, ஆனால் துக்கத்தை பற்றி பேச மாட்டாங்க, இது எப்படி டேக்கிள் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டானுங்க. ஸோ 5 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரீஃப் வந்து நீங்கள் கடந்தே ஆகணும். ஸோ அதை கடந்து வாங்க. ஸோ ஐ ஹோப் யூ வில் சர்வைவ். இஃப் யூ சர்வைவ் தே வில் சர்வைவ். அவங்க போயிருக்கலாம் அந்த உலகத்தை விட்டு, உங்களை விட்டு, பட் தே ஆர் கோயிங் டு சர்வைவ் த்ரூ யூ. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களை அடுத்த எபிசோடில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அதே மாதிரி நான் முதல்ல சொன்னது தான் திருப்பி சொல்கிறேன், யாரும் வந்து பாட்காஸ்ட்டை வந்து ஹேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேல் இப்படி தான் நம்பர்ஸை தான் எபிசோடு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இது எத்தனை 50வது 60வது எத்தனாவது எபிசோடு 59வது எபிசோடு நினைக்கிறேன், 59. ஸோ இப்படி தான் போட போகிறேன். ஸோ நம்ம வாக்மேன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுப்போமே. வாக்மேன் சிம்பிளாக இருக்கும்போது நம்ம பார்த்துப்போம். அப்படியே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 சீசன் 8 போட்டு சீன் போட வேண்டாம். இதுவே நமக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் I hope this particular sitting with Buddha session would have helped you a lot. ஹெல்ப் பண்ணியிருந்தால் சந்தோஷம். இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் செஷன் மட்டும் நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன், ஃபீட்பேக் ரைட் பேக் பண்ணுங்கள். உங்களுடைய க்ரீவன்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்ல வரல, இந்த க்ரீவன்ஸ்க்கு இந்த எபிசோட் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து இதுவாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா பார்ப்பேன் நான். ஸோ ஏன்னா நான் சொல்ல வந்துட்டு கொஞ்சம் தப்பாக கன்வே ஆயிருந்துச்சு, எனக்கு கவலையாக இருக்கும். நம்மளை யாராவது டிப்ரெஷனில் மாற்றிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இப்போ வருது எனக்கு முடிக்கும் போது கரெக்டாக. ஸோ அப்படி இல்லை, டிப்ரெஷன்லாம் மாத்திர என்ன, நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், எனக்கு புரியுதுன்னு யாராவது நினச்சிங்கன்னா ரிப்ளை பண்ணுங்கள். ஒரு மெசேஜ் வந்தாலும் சந்தோஷப்படுவேன் நான். ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ see you all in the next episode. Ta-da!